இவர் ஊர் ஊரா போய் சுவாமியை வேண்டின்னு இருக்கும்போது திருநாட்டியத்தான்குடின்னு ஒரு ஊருக்கு போறார். அங்க கோட்புலி நாயனார்னு ஒருத்தர் இவரை எதிர்கொண்டு அழைச்சு சுந்தரமூர்த்தி நாயனாரோட பெருமை, இவருடைய பக்தி ஸ்ரத்தை, சுவாமி இவருக்கு தோழரா இருக்கிறது, அவருடைய அருள் இதெல்லாமா சேர்ந்து கோட்புலி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்த உடனே தன்னோட 2 பொண்கள் சிங்கடி வனப்பகைன்னு தன்னோட 2 பொண்களையும் கொண்டு வந்து கொடுத்து, இவா 2 பேரையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கோ ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சி அவர் காலில் விழுறார். நம்பியாரூரர் கோட்புலியாரே, அவ 2 பேரையும் என்னுடைய மக்களாக ஏற்றுக்கிறேன், என்னோட குழந்தைகளா ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விடுறார். அவர் ஒரு இப்படி கோணமானான்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார், 2 பொண்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுக்காக ஏதோ பொண்களை எல்லாம் சும்மா துரத்தி அடிச்சாருங்கிற மாதிரிலாம் நினச்சா தோஷமாக்கும். அவர் ரொம்ப சுத்தமான மனசோட அவருடைய கர்மாவை தீர்க்கறதுக்கு இவா 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அவரோட கடமையாகுது. அதனால அவர் கல்யாணம் பண்ணிட்டாரே தவிர அவருக்கு பொண்களில் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அந்த மாதிரி ஆசைகள்லாம் இல்லை. இப்படி பாட்டு பாடிண்டே திருவையாறு போய் ஐயாரப்பரை பார்த்து பாடி இப்படி ஒரு ஸ்தலமாக பாடிண்டே போகிறதே திரு ஆலம்பொழில் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் தங்குறார். இந்த 2 க்ஷேத்திரத்துக்கும் நடுவில் திருமழபாடிங்கிற இடத்துல சுவாமி இருக்கார். மரங்களுக்கு இடையில மறைஞ்சு சின்ன கோயிலாக இருக்குது, அது தெரியல நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. சுவாமியை பார்க்காம கவனிக்காமல் போயின்னு இருக்கார். அப்போ சுந்தரம் என்னை மறந்தனையோ அப்படின்னு ஒரு குரல் கேட்குறது. என்னடா அது, நம்ம சுவாமி இங்கே எங்கேயா சுவாமி கோயில் இருக்கா பாரு, எங்கேயா சுவாமி கோயில் இருக்கா பாருன்னு தவிச்சு தேடுறார். தேடினா சின்னதாக ஒரு கோயில் இருக்குது. போய் பார்த்தா மழபாடிங்கிற ஊரில் இப்படி ஒரு சின்ன கோயிலில் ஒளிஞ்சு இருக்கா சுவாமி. அவர் பார்க்காம நம்ம போவோமா, இந்த சுவாமியை கூட மறந்துட்டா அப்புறம் நான் என்னத்துக்கு தான் வாழணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் பொன்னார் மேனியனே அப்படின்னு பாட்டு பாடுறார். புலித்தோலை அரை கசித்து மின்னார் சஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே இனி உன்னையெல்லால் இனி யாரை நினைக்கனே, உங்களை மறந்துட்டு நான் யாரை சுவாமி நினைப்பேன், உங்களை மறப்பேனா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுறார். இப்படி ஒரு இடமா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தேவாரம் பாடிண்டே போயின்னு இருக்கார். வலிவலத்துக்கு போகிறார். வலிவலம்ங்கிறது நம்ம தாத்தாவோட அப்பா இருந்த இடம்னு சொல்கிறா. வலிவலத்தில் சுந்தரர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் 3 பேரும் பாடல் பெற்ற ஸ்தலம் அது. வலி வலமுறை இறையேன்னு ஒரு அடிக்கும் பாடி திருஞான சம்பந்தர் பாடினார். இவர் வலிவலம் தன்னில் வந்து கண்டேனே அப்படின்னு பதிகம் பாடினாராம். இப்படி பாடிண்டே திருப்பியும் திருவாரூருக்கு போய் பறவையாரோட வீட்டில் இருந்தார். அப்போ ஒரு தடவை பங்குனி உத்திர திருநாள் வந்துருக்கு, அடியார்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணுறதுக்கு பொண்ணு வேணும்னு பறவையார் கேட்குறா. உடனே சுவாமி கிட்ட இவர் கேட்க, சுவாமி நீ திருப்புகலூருக்கு வா அப்படின்னு சொல்கிறார். சரின்னு திருப்புகலூருங்கிற இடத்துக்கு போய் சுவாமியை வணங்கி பதிகம் பாடி அதுக்குள்ளே சுவாமி அவரை ஒரு தூக்க கலக நித்திரைக்கு கொண்டு போய்டுறார். அப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன்னு பக்கத்தில் இருக்கிற மடத்துக்கு போய் அங்கே ஏதோ ஒரு திருப்பணி நடந்துன்னு அந்த திருப்பணியில் நடக்கிற இடத்துக்கு சமீபமாக படுத்துக்கிறார். அங்கே ஏதோ செங்கல் எல்லாம் வச்சுருக்கு. அந்த செங்கல்லேருந்து ஒரு 2-3 செங்கல் எடுத்து தலைக்கு ஒசரத்துக்கு வச்சுண்டு மேலே இருக்கிற உத்திரியத்தை மேலே போட்டுண்டு அப்படியே படுத்து கொஞ்ச நாள் தூங்கி போய்டுறாரு. தூங்கி எழுந்துட்டு அங்கவஸ்திரத்தை எடுத்துகிட்டு பார்த்தா எல்லா செங்கலும் தங்கமாக மாறி போயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாயிடுறார். உடனே போய் திருப்பியும் சுவாமியை தொழுது தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும்னு ஆரம்பிக்கிற ஒரு தேவாரத்தை பாடுறார். எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள், இங்கே சுவாமியை பாட மாட்டேளா, பாடுங்கோ, எப்படியெல்லாம் தரார் பாருங்கோன்னு சுவாமியை தொழறார். இவர் கேட்டா சுவாமி பொண்ணு கொடுத்தாருன்னா ஒரு துளி கூட தனக்காக வேணும்னு நினச்சிட்டு இவரும் கேட்கல, பறவை நாச்சியாரும் கேட்கல. அதுதான் காரணம். நமக்குன்னு வேணும்னு கேட்டால் அது அனுகிரகம் கிடைக்காது. அப்படிதான் நம்மளுடைய ஆதிசங்கராச்சாரியா ஒரு துளியாவது எடுத்துட்டாளா கனகதாராஸ்தவம் சொல்லிட்டு அந்த அவ்வளோ மழை கொட்டுறதே கோல்டு மழை, அதுலேருந்து ஒரு துளியாவது எடுத்துக்கணும்னு நினச்சிருந்துருப்பாளா? அப்படி நமக்கு வேணும்னு நினச்சி கேட்டோம்னா அதுதான் சிரமம். அங்கேருந்து கிளம்பி திருப்பனையூருக்கு போகிறார். அங்கே சுவாமியோட திருத்தாண்டவத்தை பார்க்குறார். அரங்கில் ஆள வல்லவரே அழகியரேன்னு பாட்டெல்லாம் பாடுறார். இப்படி கிளம்பி எல்லா ஸ்தலத்துக்கும் போகிறார். திருநன்னிலம், திருவிழிமலை, திருவாஞ்சியம், திருநறையூர் போயிட்டே இருக்கார். திருச்சோற்றுத்துறை, திருக்கண்டியூர், திருவையாறு, திருப்பூந்துருத்தி எல்லா ஸ்தலத்துக்கும் யாத்திரை போய் எல்லா இடத்துலையும் சுவாமியை பாடி தொழுது தேவாரம் பண்ணி எல்லாம் பண்ணுறார். ஆனால் இதுக்குள்ளே ரொம்ப ஆப்தமாயிட்டார் சுவாமிக்கு. இவர்
ரொம்ப தோழமை ஜாஸ்தி ஆகிடுது, ஃப்ரெண்ட்ஷிப் சுவாமிக்கும் இவருக்கும். சுவாமி முன்னாடிலேருந்து ஒரே மாதிரி தான் இருக்கார், இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி ஆகிடுது. நம்ம யார்கிட்டையாவது முதல்ல பழக ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் ஃபார்மலாக இருப்போம், போக போக ஃபார்மாலிட்டியெல்லாம் போயிடுத்துன்னா உரிமை ஜாஸ்தியாகும், சுவாதீனம் ஜாஸ்தியாகும், பேச்செல்லாம் ஒரு மாதிரி ஆகும். அதனால் இது வரைக்கும் அத்தனை நிந்தாஸ்துதியெல்லாம் பண்ணலை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பண்ணினாரே தவிர ரொம்ப அவர் சுவாமி வன் தொண்டன்னு முதல்லையே தெரிஞ்சு தான் பேர் வச்சிருக்கார் இவர் இப்படிலாம் போகிறாருன்னு. அதனால் இவர் கொஞ்சம் இப்போ நிந்தாஸ்துதி பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ பைசா வேணும்னு இவர் கேட்டு சுவாமி இவருக்கு இன்னும் தரலை. இப்போ பாடிண்டே போகிறதே திருப்பாச்சியில் ஆசிரமம்னு ஒரு ஊர், திருவாசின்னு ஒரு ஊர், திருச்சியிலேருந்து முசிறி போகிற வழியில் இருக்கான். அந்த இடத்துல சுவாமியை வணங்கி இன்னும் பொண்ணு தரலை பாரு, ஒருத்தர் நம்மளை வேண்டிண்டா உடனே தர வேண்டாமா, இந்த மாதிரி இருக்கார் பாரு, இவரை விட்டால் வேற சுவாமியே இல்லையோ எனக்கு அப்படின்லாம் சொல்லி கோபமாக நிந்தாஸ்துதி பாட ஆரம்பிக்கிறார். அங்கே பாடுறார், வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் நெஞ்சமும் வஞ்சம் ஒன்று இன்றி உய்த்தனன் தனக்கே திருவடிக்கு அடிமை. நான் என் தலையை, என் நாக்கு, என் நெஞ்சம் எல்லாத்தையும் ஒரு வஞ்சம் இல்லாமல் உனக்கே அடிமையாக ஆக்கினேன், எல்லாமே உனக்காகவே பண்ணுறேன். இப்படி இருந்து கூட என்னோட சுவாமிக்கு மேலே கருணையே பிறக்கலையே, நான் கேட்டால் உடனே பொண்ணு தர வேண்டாமா, உடனே பேசாமையே இருந்தால் என்ன அர்த்தம், பித்தரே ஒத்து ஒரு நச்சிலர் ஆகில் இவர் அலாது இல்லையோ பிரானார் அப்படின்னு கேட்குறாரு. அன்னையே என்னேன், அத்தனே என்னேன், அம்மாவை நினைக்கல, அப்பாவை நினைக்கல, அம்மான்னு போய் எங்கள் அம்மா கிட்டே உட்காந்துருக்கேன், இல்லை எங்கள் அப்பா கிட்டே உட்காந்துருக்கேன், அடிகளே அமையும் என்று இருந்தேன், எங்கள் சுவாமியே போரும்னு நான் இருந்தேன், என்னையும் ஒருவன் உளன் என்று கருதி இறை திரு அருள் காட்டார், இவன் ஒருத்தன் இருக்கானே நம்மளுக்கு அப்படின்னு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேங்கிறார். இந்த மாதிரி இருக்கிற சுவாமி இவரலாது இல்லையோ பிரானார் அப்படின்னு சொல்லி திட்டின்றே வர்றார். கொஞ்ச நாழி திட்டி கடைசியில் சுவாமி பொண்ணு கொடுத்துட்றார். பொண்ணு கொடுத்துட்ட உடனே இவருக்கு ஒரு டவுட்டு, என்னடா நம்ம ரொம்ப திட்டோம், கொணாமணான்லாம் திட்டோம், இப்போது என்ன சொல்கிறார், நினம்படும் உடலை நிலைமை என்று ஓரேன், இந்த உடம்பை சாஸ்வதம்னு நான் நினைக்கல, நெஞ்சமே தஞ்சம் என்று இருந்தேன், கணம் படிந்து ஏத்தி கங்குலும் பகலும் கருத்தினால் கைதொழுது எழுவேன், பணம் படும் அறவர் பற்றிய கையர் பாலாச்சிராமத்து என் பரமர் பிணம் படும் காட்டில் ஆடுவது ஆகில் இவரலாது இல்லையோ பிரானார். இப்படியே சொல்லிகிட்டே நான் ஒன்றும் திட்டவும் இல்லை புகழவும் இல்லை, ஏசின அல்ல திட்டலை, புகழ்ந்து தான் சொல்லியிருக்கேன், எம்பெருமான் என்று எப்போதும் பாயின புகழான், இப்படியெல்லாம் நான் நல்லதுதான் சொல்லியிருக்கேன், கோச்சுன்ட்டு எனக்கு பொண்ணு கொடுக்காம இருந்துட போறாருன்னு அவருக்கு ஒரே பயம். எல்லா தீசலும் பண்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆனால் மனசு பூரா பக்தி, மனசு பூரா நல்ல எண்ணங்கள் இருக்கிறதுனால சுவாமிக்கு அவருடைய பிம்பம் அப்படிங்கிறதுனால சுவாமிக்கு அவரை என்றைக்குமே விட்டு கொடுத்துக்க மாட்டார். ஏசின அல்ல இகழ்ந்தன அல்ல எம்பெருமான் என்று எப்பொழுதும் பாயின புகழான், பாலாச்சிராமத்து அடிகளை அடித்தொழ பல்நாள் வாயினால் கூறி மனத்தினால் நினைவான், வளவயல் நாவலாரூரன் பேசின பேச்சை பொறுக்கிலராகில். இப்படிப்பட்ட நான் நல்லதுதான் சொல்லியிருக்கேன், நான் சொன்னத்தை ஒரு பொறுத்துக்கலைன்னா இவரல்லாது இல்லையோ பிரானார், இப்பயும் நிறுத்த மாட்டேங்கிறார், சுத்திட்டே இருக்கார் சுவாமியை நிந்தாஸ்துதி. உடனே சுவாமி என்ன பண்ணுறார், பொண்ணை கொடுத்துட்றார். பொண்ணை கொடுத்த உடனேயும் இவருக்கு மனசில் சந்தோஷம் இல்லை. நம்ம திட்டினோங்கிறதுனால ஒரு வேளை மாற்று கம்மியான பொண்ணை கொடுத்துட்டாருனாலோ ஏதோ சுவாமி கொனஷ்ட பண்ணியிருப்பார் அப்படின்னு இவருக்கு டவுட்டு. உடனே சுவாமிக்கு இவரோட மனசு தெரிஞ்சுது. அதனால் என்ன பண்ணார், தான் மட்டும் வரலையாம், மகாவிஷ்ணுவையும் கூட்டின்னு வந்தாராம். 2 வைஷ்யர்களோட உருவத்தில் சுவாமியும் மகாவிஷ்ணு 2 பேருமா இவர் கையிலேருந்து என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டால், இந்த பொண்ணு தரமானது தானா பார்க்கணும்னு சொல்லியிருக்கா. பார்த்து சொல்கிறேனேன்னு பார்த்து உரசி பார்த்துட்டு பத்தரை மாத்து சொக்க தங்கம் அப்படின்னு சர்டிஃபை பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். இது விருதாச்சலத்தில் நடத்துக்கு முன்னாடி நடந்தது. இது இங்கே சுவாமி பேரே மாற்றுரைத்த வரதர் அப்படின்னே பேர். கிழி கொடுத்தருளிய திருவாசல்னு அங்கே ஒரு சுவாமியோட கோயில் வாசலுக்கே பேர். அங்கே பொற்கிழி கொடுத்துருக்கார். அதனால் இங்கேருந்து சுவாமியும் பகவானுமா சேர்ந்து கொடுத்த இடம் அப்படின்னு அந்த இடத்துல நம்புறா. இதுக்கப்புறம் பல இடங்களை அலைஞ்சு திரிஞ்சு சுத்திட்டார், எல்லா இடமும் சுத்திட்டார்.
எனக்கு எல்லா இடத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு கூட எனக்கு அறிவில்லை. அந்த அளவுக்கு எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா சுவாமியையும் பாடிட்டார். இப்போ கடைசியில் திருமுதுகுன்றம் அப்படின்னு சொல்கிற விருத்தாச்சலத்துக்கு போயிருக்கார். அங்கே ஒரு சுவாமி பிராமணனாகி சுவாமி முன்னாடி நின்று வழி காமிச்சு அவருக்கு சுவாமி கோயிலுக்கெல்லாம் வழி காமிச்சு கூட்டின்னு போயிருக்கார். இவர் போன இடத்துல எல்லாம் பாட்டெல்லாம் பாடி வடிவுடை மழுவேந்தி பாட்டு, அடிகளை வழி போந்த அதிசயம் அறியேனே பாட்டு, இப்படி வரிசையாக பாட்டு பாடினோடனே திருப்பியும் 12,000 பொண்ணு கொடுத்துருக்கார் சுவாமி. இப்போ இவ்வளோ பொண்ணையும் வச்சுட்டு திருப்பி ஊராக போகிறதுக்கு இவருக்கு பயம், வழியில் யாராவது பிடிங்கிப்பான்னு. அதனால் சுவாமி கிட்ட எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கார். சுவாமி உடனே, இந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுவாமி வந்து மணிமுத்தாறுல போட்டுடு பொண்ணை, போய் திருவாரூர் குளத்து ஈசான்ய மூலையிலேருந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். சுவாமி ஏதாவது பண்ணுவார், நம்ம தப்பாக அவரை பற்றி நிந்தாஸ்துதி பண்ணுறோன்னு ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஆப்பு வைப்பார்னு அவருக்கு தெரியும். அதனால் சந்தேகத்துக்கு ஒரு மச்சத்தை வெட்டி எடுத்துக்கிறார். இதுக்கு இந்த இடத்துல இந்த மாற்று கரெக்டான 24 கேரட் தானான்னு பார்த்து சொல்கிறதுக்கு தான் மாற்றுரைத்த பிள்ளையார் விருதாச்சலத்தில் ஒரு சுவாமி இருக்கார். அதே மாதிரி திருவாரூர்லேயும் வந்து மாற்று உரைச்சி சொன்னார் பிள்ளையார், இது வந்து அதே மாற்று தான்னு. அங்கேயும் ஒரு மாற்று உரைத்த பிள்ளையார் இருக்கார், இங்கேயும் இருக்கார். ஆனால் நேராக அப்படி நடந்துடலை. இவர் வந்து எல்லா ஊரையும் பாடிண்டே அதுக்கப்புறம் போய் சேர்றார், திருவாரூருக்கு போய் சேர்றார். அப்புறம் பறவைக்கிட்ட நிறைய பொண்ணு கிடச்சிருக்கு, சுவாமி கொடுத்துருக்கா, அது வந்து உனக்கு நான் தரேன் பாரு ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் இதில் உட்காத்தி வச்சிருக்கார். திருவாரூர் குளத்தங்கரையில் உட்காத்தி வச்சுட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி தேடுறார், கிடைக்க மாட்டேங்கிறது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து மச்சம் வெட்டி எடுத்துட்டது வேற சுவாமிக்கு பிடிக்கல, நம்ம நிந்தாஸ்துதி பண்ணுறோன்னு ஏதோ ஒரு குளறுபடி பண்ணியிருக்கார் சுவாமி. கொடுத்த பொண்ணெல்லாம் கிடைக்கவே இல்லை. அதாவது அவருக்கு துளி கூட அவநம்பிக்கையே இல்லை சுவாமி மேலே. அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சுவாமி தருவார்னு நம்பிண்டு நம்ம ஏதோ போட்டோமே, அது இங்கே வருமாங்கிற கொஸ்டின்லாம் கிடையவே கிடையாது. அவருக்கு அது இல்லை பிரச்சனை. நம்ம வேண்டாமல் நிந்தாஸ்துதி பண்ணுறோன்னு சுவாமி நம்மளை வேணும்னே பழி வாங்குறார் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு. அப்போ தான் பறவை வந்து, என்ன சுவாமி தேடிகிட்டே இருக்கேள், ஆற்றுல போட்டு குளத்துல தேடினா கிடைக்குமா சுவாமி, இப்படி தேடுறேளே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டா. இவ சிரிச்சானோடனே அவருக்கு ரொம்ப ரோஷமாயிடுது. பாருங்க என்னை இவ முன்னாடி அவமானப்படுத்துறோன்னு அப்படின்னு சொல்லி சாமி மேலே ஒரே எரிச்சல். ஆனால் கோவம் வந்து எங்கேயாவது திருப்பி நிந்தாஸ்துதி பண்ணி பொண்ணே கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு, சரி நல்லதாகவே பாடலான்னு பொன் செய்த மேனீர் பாட்டு பாடி பொண்ணு கிடச்சுடுத்து. இப்போது பொண்ணு வந்து 14 கேரட் தான் இருக்குது. மச்சத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா அதே சேம் மாற்று கிடையாது. திருப்பியும் தேவாரம் பாடி சுவாமி வந்து அதை முழுசாக 24 கேரட்டாகவே மாற்றி கொடுத்துட்டா. திருப்பியும் ஊராக போய் சிவஸ்தல யாத்திரையெல்லாம் பண்ணி திருஞான சம்பந்தரை வேண்டிண்டு நிறைய புது தேவாரங்கள் பாடிண்டு எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு இருக்க. அவர் போகிறதே அவர் கூடவே நிறைய பரிவாரமாக நிறைய பேர் வரவும் ஆரம்பிச்சிட்டா. இப்போ வந்து என்ன பண்ணுறார், கொஞ்சம் தூரம் திருக்குறுகாவூருக்கு போகும்போது வழியில் வந்து அவருக்கு ரொம்ப பசி வந்துடுத்து, தாகிக்கிறது, டயர்டாக இருக்குது, காடாக இருக்குது, எங்கேயும் நம்ம திங்கிறதுக்கெல்லாம் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறார். இவர் கஷ்டப்படுறாருங்கிறது தெரிஞ்ச உடனே சுவாமி ஒரு பிராமண வேஷம் போட்டுண்டு ஒரு தண்ணீர் பந்தல் மாதிரி ஒன்று அமைச்சு வச்சுட்டு அங்கே நிறைய தயிர் சாதம் எல்லாம் சாதம் எல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு தண்ணி எல்லாம் ரெடியாக மோர் எல்லாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்கார். இவர் பக்கத்தில் பஞ்சாட்சரத்தை ஜபிச்சுட்டே இவர் வரார். வந்தவுடனே சுவாமி இவரை பார்த்துட்டு, உங்களை பார்த்தா கொஞ்சம் பசிச்சு வந்தா மாதிரி இருக்கேள், சாப்பிட்றேளா அப்படின்னு கேட்டால், ஓ சாப்பிட்றோமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி இவாலாம் சாப்பிட்டு, அத்தனை கூட வந்தவா அத்தனை பேரும் வயிறு ரொம்ப சாப்பிட்டும் கூட பாக்கி இத்தனை சாதம் பாக்கி இருந்தது, எப்படி இதெல்லாம் தீர போகிறதுன்னு இவருக்கு ஆச்சரியம். நிறைய தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சிரமப்பட்டு டயர்டாக வந்ததுனால சித்த அப்படி படுத்துக்கலான்னு ரோட்டு ஓரமாக எல்லாரும் மர நிழலில் படுத்துக்கிறா, தூங்கி போய்ட்றா. ஒன்று முழிச்சு பார்த்தா பந்தலும் இல்லை, பிராமணரும் இல்லை, யாருமே இல்லை. அப்போ தான் தெரியுது, ஓ சுவாமி தான் வந்திருக்காருன்னு. இத்தனை ஏமாற்றம் அறிந்திலேன் அப்படின்னு சொல்லி இப்பயும் சுவாமியை பற்றி பாடுறார். இது மட்டும் இல்லை, இந்த சுவாமியை இவர் கோணாமனா நிந்தாஸ்துதி பண்ணும்போது கோமணத்தை கட்டிண்டு எல்லா இடத்துலையும் பிச்சை எடுத்துட்டு வாழறேள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ திட்டிருக்கார். ஆனால் சுவாமி துளி கூட அந்த அன்பு துளி கூட குறையறதில்லை. இன்னொரு இடத்துக்கு தொண்டை மண்டலம்னா நம்ம மெட்ராஸ் சைடு, காஞ்சிபுரம் மெட்ராஸ் இதெல்லாம் தொண்டை மண்டலம் பல்லவர்களுடைய பிளேஸ்.
தொண்டை மண்டலத்தில் இருக்க எல்லா ஸ்தலங்களையும் யாத்திரை பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டுண்டு திருக்கழுகுன்றதுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுறார். அப்படி பதிகம் பாடிண்டே அங்கே ஊர் ஊராக போயின்னு இருக்கும்போது ஒரு இடத்துல ரொம்ப பசிச்சு டயர்டாயிடுறது, ஒரே சூடு வேற நம்ம ஊர். டயர்டாகி மதில் மேலே போய் படுத்துன்றார். என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் டயர்டாக இருக்கார். அப்போ ஒரு பிராமணர் அவங்க வந்துட்டு, என்னப்பா பசியில் டயர்டாக இருக்க போல இருக்கு, உன்னை பார்த்தா ரொம்ப களைச்சு போயிருக்க, சரி நீ கவலைப்படாத, உனக்கு சாப்பாடு தானே வேணும், இதோ தரேன் பாரு, நான் இங்கேருந்து நகராத, இங்கே இரு சித்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடு எடுத்துட்டு ஒரு அக்ரஹாரத்துக்குள்ளே போய் ஒரு வீடு விடாமல் எல்லா வீட்லேயும் போய் பவதி பிக்ஷாம் தேகி சொல்லி சாப்பாடும் கறியும் வாங்கி கொண்டு வந்து இவருக்கும் இவ கூட இருந்தவாளுக்கெல்லாம் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டார். அது தெரிஞ்சு ரொம்ப மனசு வருத்தப்பட்டார். என்னால் என் சுவாமி கால் வலிக்க இந்த சூட்டில் தெரு தெருவா நடந்து பிச்சை எடுத்து தந்தாளா, என்னோட சுவாமி கொடுத்தாளா, ஐயோ என் சுவாமியை நான் கஷ்டப்படுத்திட்டேனே, முதுவாயோரி கதறன்னு ஒரு திருப்பதிகம் பாடினார். பதிகங்களை பாடிண்டு நிறைய க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கச்சி ஏகம்பனை பார்த்து காமாட்சி அம்மையை பார்த்து எல்லா சுவாமியும் பற்றி பாடிண்டே திருக்காளஸ்தி வரைக்கும் போய் அங்கே கண்ணப்ப நாயனாரை தொழுது அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்து சுவாமியோட அனுகிரகத்துக்காக வேண்டின்ட்டு நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற திருவொற்றியூருக்கு வரார். எதுக்கு நான் சொல்கிறேன், இது முக்கியமான இன்னொரு கதாபாத்திரம் வந்து திருவொற்றியூரில் இருக்கா. யாருன்னு கேட்டால் அனிந்தை அப்படின்னு இந்த அம்பாளுடைய சேடிகளில் ஒருத்தி. சுவாமியை இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்து மயங்கினாலே அவள் அங்கே பிறந்திருக்கா. வேளாளர் குலத்தில் சங்கிலி நாச்சியார் அப்படிங்கிற பேரில் பிறந்து வளர்ந்துட்டு இருக்கா. அங்கே அவளுக்கு வந்து சில பேர் சொல்கிறா அவளுக்கு அங்கே யாருக்கோ நிச்சயமாச்சு, ஆனால் வந்து அந்த பையன் செத்து போயிட்டான், அதனால் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு இருந்தா, சுவாமியை மாத்திரம்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், சுவாமி தான் என்னுடைய எல்லாமே அப்படின்னு கோயில் திருவொற்றியூர் சுவாமி கோயில் பக்கத்துலேயே கன்னிமாடம் ஒன்று அமைச்சு கொடுத்துருந்தா அவள் அப்பா. அவள் எல்லா கேர்ள்ஸோடையும் அங்கே தங்கியிருந்து ஜென்ஸையே பார்க்க மாட்டாள். சங்கிலி நாச்சியார் யாராவது ஒருத்தர் பரமசிவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கிற யாராவது ஒருத்தரை வேணால் நான் கல்யாணம் பண்ணிப்பேனே தவிர நான் யாரையும் சாதாரண ஆள்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அதனால் அவள் தனியாக அங்கே இருந்துட்டு இருக்கா, ஃப்ரெண்ட்ஸோட தோழிகளோட அந்த கோயில் பக்கத்துலேயே இருந்துட்டு பூ பறித்து கொடுக்கறது, சுவாமிக்கு மாலை கட்டி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இவளுடைய சீலத்தை எல்லாம் பார்த்துட்டு இவ வந்து சுவாமி பக்தி ஜாஸ்தி, இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்த ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருவேளை இவளுக்கு வந்து சுவாமியோடைய அனுகிரகம் வந்திருக்கோ என்னமோ, சுவாமி காரியத்தில் இடப்படக்கூடாதுன்னு அதுக்கு மேலே யாரும் பொண்ணு கேட்கவும் வரல, இவரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கலை அவள் அப்பாவும். அப்படி ஒரு சமயத்தில் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லா ஸ்தலமும் தரிசனம் பண்ணிட்டு திருக்காலத்தி எல்லாம் பார்த்துட்டு திருவொற்றியூருக்கு வந்திருக்கார். அவர் வந்து சுவாமி தரிசனம் பண்ண போகும்போது திரைக்கு அந்தண்ட பக்கம் உட்காந்து பூ கட்டின்னு இருந்த சங்கிலி திரையை விலக்கி அர்ச்சகர்கிட்ட பூவை கொடுத்துட்டு திருப்பி திரையை போட்டுக்கிறதுக்குள்ள அந்த ஒரு கேப்பில் சுவாமியை இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பார்த்துட்டார். பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. நம்மளுக்கு ஏதோ ஒரு பிடிச்சிருக்கே, இது வந்து சரியா என்ன ஒன்றும் தெரியல, இது யாருன்னு விசாரிச்சா சங்கிலி அப்படின்னு சொல்கிறா. நேராக உள்ளே போய் சுவாமி கிட்ட சங்கிலின்னு யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கா, இங்கே இருக்காளாம், அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு இவர் சொல்கிறார். உடனே சுவாமி வந்து, சங்கிலி எனக்கு ரொம்ப பிரியமான பக்தை, அவளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலியோட கனவுல போய், இப்போ சுவாமிக்கு கொஞ்சம் விளையாடுறார், சங்கிலியோட கனவுல போய் என்னோட ரொம்ப ஆப்தமான தோழன், என்னுடைய பரம பக்தன், என்னால் தடுத்தாட்கொள்ளப்பட்டவன் சுந்தரன், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். சங்கிலி, சரி சுவாமி, உங்களுடைய அனுகிரகம் கிடைக்காதான்னு நான் வாழறேன், நீங்கள் சொன்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன்னு சரின்னுடுறா. ஆனால் ஒரே ஒரு சமாச்சாரம் சுவாமி, நான் என்ன சங்கிலி, இந்த மாதிரி அவர் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், திருவாரூரில் அவருக்கு ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் இருக்கா, திருவாரூரில் இருக்கிற உங்கள் மேலே ரொம்ப பிரியம் உள்ளவர், இப்போ திடீர்னு உங்களை பார்க்குறேன்னு கிளம்பி போயிட்டா அப்போ என் கதி என்ன அப்படின்னு சங்கிலி கேட்குறா. இப்போ என்ன, உன்னை விட்டு பிரிய மாட்டேன், எங்கே போனாலும் உன்னோட தான் போவேன்னு சத்தியம் பண்ணணும், உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சுந்தரன் சத்தியம் பண்ணணும், அவ்வளோதானே, பண்ணினா நீ கல்யாணம் பண்ணி போயணும் அப்படின்னு சுவாமி கேட்குறா. ஆமாம் சுவாமின்னு சொல்கிறா சங்கிலி. சரி ஓகே நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுவாமி திரும்பியும் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறா சங்கிலி, நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருவோ அவள் கல்யாணம் பண்ணிட்டுருவா அப்படின்னு சொல்கிறார். இந்த விளையாட்டெல்லாம் எதுக்கு பண்ணுறாருன்னு பின்னாடி தெரியும். சுந்தரமூர்த்திகளுக்கு ஷாக் ஆகிடுறது, நம்ம எப்படி திருவாரூர் சுவாமியை பார்க்காம எப்படி இருக்கிறது,
அது எப்படி நான் உங்களை பார்க்காம இருப்பேன்னா, இல்லை இல்லை நீ சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் அவள் கல்யாணம் பண்ணிப்பா, உனக்கு கல்யாணம் தானே பண்ணிக்கணும், அப்போ நீ சத்தியம் பண்ணி கொடுன்னு அடம் பிடிக்கிறார் சுவாமி. இவர் கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு சுவாமி கிட்ட இவர் ஒரு ஐடியா கொடுக்குறார். எனக்கு ஒரு ஐடியா சுவாமி, நம்ம ஒன்று பண்ணலாம். நான் சுவாமி முன்னாடி வச்சு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதானே. நான் என்ன பண்ணுறேன், சிவலிங்கத்துக்கு முன்னாடி வச்சு சத்தியம் பண்ணுறேன். மெயினாக கருவறை இருக்கே, அதுக்கு முன்னாடி வச்சு சத்தியம் பண்ணுறேன். அந்த சமயத்தில் நீங்கள் அங்கேருந்து எழுந்திருந்து போய் கோயிலுக்கு வெளியில் ஒரு மகிழ மரம் இருக்கே, அதில் இருந்துருங்கோ. நான் சத்தியம் பண்ணி முடிச்ச உடனே திருப்பி உள்ளே வந்துருங்கோ அப்படின்னு சொல்கிறார். சுவாமி உடனே ஓ சரி நீ சொல்கிற மாதிரிலாம் பண்ணுறேன்னு சுவாமி சொல்கிறார். எங்கேயாவது செய்வாளா இந்த மாதிரி? இன்னொரு ஒரு ரிலீஜனில் இந்த மாதிரி நம்ம சுவாமியை நடத்தின மாதிரி எந்த ரிலீஜன்லையாவது நடத்தினது உண்டா? எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் சுவாமி அதோடு நில்லாமல் நேராக என்ன பண்ணுறார், சங்கிலியோட கனவுக்கு திருப்பியும் போய், சங்கிலி அவன் இப்படி சொல்கிறான், சுவாமி சிவலிங்கத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ண சொல்லியிருக்கான், ஆனால் நான் மகிழ மரத்தடியில் இருக்கணும்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி விடுறாரு. மறைஞ்சு போய்டுறாரு. ஓஹோ நீ வாங்குற சத்தியத்தை மகிழ மரத்துக்கு கீழே வாங்கிக்கோ இப்படி சொல்லிட்டு மறைஞ்சு போய்டுறாரு. ஓஹோ அப்படியா சமாச்சாரம், சரி ஓகேன்னு பேசாமல் ஆயிடுறா. மறுநாள் காத்தால சுந்தரர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஐயா ஜாலி நம்ம ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா, எங்கே சங்கிலி நான் தோ நான் சத்தியம் பண்ணுறேன் பாருன்னு ஓடி வர்றார். கோயிலுக்குள்ளே வந்த உடனே நேராக சந்நிதிக்குள்ளே போயின்னு இருக்கார். எங்கே சங்கிலி அப்படின்னு விசாரிக்கிறார். அப்போ சங்கிலியோட தோழிகள்லாம் அங்கே இருக்கான்னு சொன்னேனே, அவளில் கொஞ்சம் பேர் போயின்னு இருக்கா. அவள் ஓஹோ சத்தியம் பண்ண வந்தேளா, கோயிலுக்குள்ளே போய் எதுக்கு பண்ணணும், கோயிலுக்கு வெளியில் இருக்க மகிழ மரத்தடியில் பண்ண சொல்லியிருக்கா சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவருக்கு ஷாக் ஆகிடுறது. மகிழ மரமா, இது என்ன கரெக்டாக சொல்கிறாள் இவாலாம். அப்போ என்னமோ சுவாமி ஒரு கொனஸ்டே பண்ணி இருக்காருன்னு தெரிஞ்சு போய்டுறது. இப்போ எப்படி பின்வாங்கிறது, நம்ம பின்வாங்கினா நம்ம பொய் சத்தியம் பண்ண வந்தோன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுமே, என்னடா பண்ணுறதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு மகான், அவர் வாயிலேருந்து பொய்யே வராது. அவர் சாதாரணமாக அவர் சொல்லியிருந்தாலே வாயிலேருந்து வர்றது உண்மையாக ஆகியிருக்கணும். இவர் சத்தியம் வேற சாமி மேலே பண்ண போகிறார், ஜாக்கிரதையாக தானே பண்ணணும். இவர் என்ன பண்ணுறார், சுவாமி மகிழ மரத்தடையில் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டே சாமி முன்னாடியே சங்கிலிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு, உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு. இப்படி பண்ணின உடனே அவளும் சரின்னு சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிடுறா. 2 பேரும் கொஞ்ச நாளாக சேர்ந்துருக்கா. இந்த சமயத்தில் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் ஆரம்பிக்கிறது, ஐயோ சாமியை பார்க்கலையே, வசந்தோத்சவம் வரப்போகிறதே, இப்படி அலங்காரம் பண்ணியிருப்பாளே, இப்படி உற்சவம் பண்ணுவாளே, இப்படி கொண்டு போவாளே, என் சுவாமியை பார்க்கலையேன்னு தாபமாயிடுறது. ஒரே வருத்தத்தோட பக்தியும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன் அப்படின்னு தன்னை பற்றி பாடிக்கிறார். இப்படி நான் உங்களை கைவிட்டுட்டேனே சுவாமி, உங்களை பார்க்க வரலையே, எனக்கு போயே ஆகணும்னு டெய்லி அந்த தாபம் ஜாஸ்தியாகி ஒரு நாள் நைஸாக சங்கிலியை விட்டுட்டு, ஏன்னா அவளை கூட்டின்னு போக முடியாது, அங்கே ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கா திருவாரூரில், அதனால் சங்கிலியை நைஸாக விட்டுட்டு கிளம்பி போகிறார். திருவொற்றியூருக்கு எல்லைக்கு வெளியில் கால் வச்ச உடனே 2 கண்ணும் அவிஞ்சு போகிறது. என்னடா அது திடீர்னு நம்மளுக்கு கண்ணு தெரியாமல் ஆயிடுது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறார். பார்த்தா ஓ நம்ம சாமி மேலே சத்தியம் பண்ணிட்டு ஏமாத்திட்டோமே, சத்தியத்தை தவறிட்டோமே, அதனால தான் கண்ணு போச்சு அப்படின்னு தெரிஞ்சு விடுறது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. சரி நம்ம சுவாமியை வேண்டிக்கலாம், சுவாமி தருவார் நம்மளுக்கு கண்ணுன்னு சொல்லிட்டு அழுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன்னு ஒரு திருப்பதிகம் பாடுறார். சுவாமியை வேண்டிக்கிறார். ஆனால் சுவாமி கண்ணு தரல. என்ன பண்ணுறது, சரி திருவாரூருக்கு எப்படியும் போய் தான் ஆகணும், எனக்கு அதை என்னால் அடக்க முடியலன்னு சொல்லிட்டு திருவாரூர் கிளம்புற. சில பேரெல்லாம் வழியில் முன்னே வழிக்கா கூட்டிகிட்டே போகிற வழியில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலையும் பாடிண்டே போகிறார். முதல்ல திருமுல்லை வாசலுக்கு போகிறார். அங்கே இருக்க சுவாமியை பணிஞ்சு அங்கே போய் தேவாரம் பாடி விண் பணிந்தேத்தும் வேதியா அப்படின்னு திருப்பதிகம் பாடினோடனே சுவாமி என்ன பண்ணுறார், சுவாமி இவருக்கு நன்னா களியாக்குறார். சுவாமி என்ன பண்ணுறார், கண்ணு தெரியாமல் ஆயிடுதா உனக்கு, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கோயில் கர்ப்பகிரகத்துலேருந்து ஒரு தடி கிடைக்கிறது இவருக்கு. இந்த குச்சி வச்சுக்கோ, குச்சி வச்சுன்னு நட அப்படின்னு சொல்கிறார். திருமுல்லை வாயில் இல்லை, திருவெண்பாக்கத்துக்கு திருமுல்லை வாயிலில் ஒன்றும் நடக்கலை, கண்ணு கிடைக்கல. எல்லா கோயிலையும் போய் 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 வேண்டிக்கிறார், ஒன்றும் நடக்கலை. திருவெண்பாக்கத்துக்கு போன உடனே ஊந்துகோல் கொடுக்குறார் சுவாமி. என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுவேன்னு திருப்பி ஒரு கோயிலாக போய் பாடி 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 அவருக்கு மனசு உடஞ்சி போகிறது. கூச்சி மட்டும்தான் கிடச்சிருக்கு. அப்படியே போய் காஞ்சிபுரத்துக்கு போயிடுறார். அங்கே ஏகாம்பரநாத சுவாமி
சுவாமி கோயிலுக்கு போய் கெஞ்சி கூத்தாடி பாட்டெல்லாம் பாடி உங்கள் கோலத்தை பார்க்கறதுக்காவது எனக்கு கண்ணு தரக்கூடாதான்னு கெஞ்சினதுக்கப்புறம் சுவாமி அவருக்கு இடது கண்ணை மட்டும் தர, வலது கண்ணு இன்னும் குருடாக தான் இருக்குது, கையில் குச்சி இருக்குது. சுவாமியோட தரிசனம் ரொம்ப நாள் கழித்து திருப்பி கிடச்ச உடனே அப்படியே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி திருப்பியும் பாட்டெல்லாம் பாடி நடுக எல்லா கோயிலுக்கும் போய் சுவாமியை பாடிண்டே திருவாரூருக்கு போயிடுறார்.